Hi students, இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஹிந்தி பிரச்சா சபா எக்ஸாம் பிராத்மிக் டு பிரவீன் உத்ராத்கான அட்மிஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பிரவேஷிகா டு பிரவீன் உத்ராத்கான அட்மிஷன் டீட்டெயில்ஸ் நான் போட்டிருந்தேன். ஸோ அதுலேயுமே வந்து நிறைய பேர் பிராத்மிக் டு ராஷ்டிரபாஷா எடுக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கொஷின் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அது எடுக்க மாட்டோன்ட்டு இல்லை, உங்களுக்கு ஆகஸ்ட் 12 and 13 முடிச்சதுனால அவங்களுக்கு அந்த பிரவேஷிகா டு பிரவீன் உத்ராத்கான அட்மிஷன்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ லோயர் எக்ஸாம்ஸ் ஆல்சோ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால இப்போ பிராத்மிக் டு ராஷ்டிரபாஷாக்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸும் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணணுன்றவங்க ஸோ பிராத்மிக் டு ராஷ்டிரபாஷா, பிராத்மிக் மட்டும் இல்லை, நீங்கள் பரீட்சை பேசிக் ஹிந்தி ஆல்சோ நம்ம வந்து கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ டைமிங்ஸ் வந்து ஸ்லாட்ஸுமே வந்து உங்களுக்கு நீங்கள் என்கொயரி பண்ணும்போதே உங்களுடைய டைமிங் ஸ்லாட்ஸ் ஆல்சோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இன்கேஸ் அந்த டைமிங் அலாட்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எவ்வளோ ஏர்லியராக ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிவிடுங்க. ஏன்னா பிகாஸ் என்கொயரி பண்ணும்போது ஸோ டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் வெயிட் பண்ணாலுமே உங்களுக்கு ஹையர் எக்ஸாம்ஸ்க்குலாம் நமக்கு டைம் சஃபிஷியண்ட்டாக இருக்காது. 3 papers 4 papers இருக்கும். ஸோ நம்ம போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாலும் ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேர்டன் ஆகிடும். ஏன்னா ஸ்கூல் சப்ஜெக்ட் ஆல்சோ அவங்க படிக்கிறதுனால ஸோ உங்களுக்கு இந்த ஹிந்தி சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ சேர்த்து படிக்கும்போது பேர்டன் ஆகிடும். சரி, நீங்கள் 1 month டிலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க, பாஸ் பண்ணிடுவீங்க, ஸோ ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணிடுவீங்கன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கவங்க நீங்கள் இமீடியட்டாகவே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஹையர் எக்ஸாம்ஸ் எஸ்பெஷலி. ஓகே, ஏன்னா லெசன்ஸ் எல்லாமே நமக்கு ஜாஸ்தி இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நம்மளுடைய கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன், ஸோ ரெண்டுலேயுமே நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது நம்மளது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் எந்த இடத்துல வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்ஸ் நாங்கள் எப்படி எங்களுடைய பிளேசஸில் கிடைக்குமான்றதுக்கு என்னென்னா, நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸ் ஆல்சோ உங்களுடைய நியர்பை பிளேசஸ்லேயே நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஹால் டிக்கெட்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்களுடைய அட்ரஸ்க்கே ரிசீவ் ஆகிடும். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அதனால் எக்ஸாம் வைஸ் நீங்கள் அப்ளை பண்ணி தரதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ A to Z நம்ம வந்து உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் ஆல்சோ நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கிளாஸ் டைமிங் அவைலபிலிட்டி ஆல்சோ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம நீங்கள் கால்ஸ் பண்ணும்போது நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம பேசிகிட்டே இருந்தாலும் அது வந்து ஒரு நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கான டைமிங் அவைலபிலிட்டி என்ன, ஸோ எங்களோட டைமிங் அவைலபிலிட்டி நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாகவே இருக்கும். ஸோ பேசிக் ஹிந்தியிலேருந்தே நம்ம கிளாஸஸ் பண்ணுறோம். ஸோ எனக்கு ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, சபா எக்ஸாம்ஸ் வேண்டாம், எனக்கு ஸ்கூல் சப்ஜெக்ட் அவங்க ரீட் பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுக்கு நீங்கள் பேசிக் ஹிந்தியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க பேசிக் ஹிந்தி லேர்ன் பண்ணிட்டாங்கனாலே உங்களோட ஸ்கூல் சப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக படிச்சிருவாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட்லி நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் கிளாஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சபா எக்ஸாம்ஸ் மோஸ்ட்லி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இந்த பேசிக் ஹிந்தி அப்படின்றது என்னன்னா ஸ்கூல் சப்ஜெக்ட் ரீட் பண்ண தெரியாதவங்களுக்கான பேசிக் ரீடிங் கிளாஸ் ஆல்சோ நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது இது ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸோ இல்லை ரிசல்ட் அப்டேட்டோ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.